திருவள்ளூர் தாலுகா அலுவலகம் முன்பாக என்ஜிஓ அமைப்பினர் சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆக்கிரமிப்பு செய்திருந்த 1 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நிலம் மீட்கப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபு. அரசு நிலம் மீட்கப்பட்டது குறித்தான பின்னணி விவரம். வணக்கம் வாசனி. திருவள்ளூர் நகராட்சிக்கு சொந்தமான அரசின் சொத்துக்கள் தனிநபர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு பயன்படுத்தப்படும் இடங்களை மீட்கும் பணியில் திருவள்ளூர் மாவட்ட வருவாய்த்துறை மற்றும் திருவள்ளூர் நகராட்சி நிர்வாகம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக திருவள்ளூர் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே இருந்த சுமார் 50 கோடி மதிப்பிலான சொத்துக்களை தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்து பயன்படுத்தி வந்த நிலையில் வருவாய்த்துறையினர் அதிரடியாக மீட்டு தற்போது நகராட்சி சார்பில் அரசு மேல்நிலைப்பள்ளி கட்டிட பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே இருந்த தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் என்ற என்ஜிஓவால் சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சுமார் 1 கோடி மதிப்பிலான சொத்துக்களை அரசு இடத்தினை ஆக்கிரமிப்பு செய்து தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கம் மற்றும் ஜெராக்ஸ் கடை உள்ளிட்டவைகளுக்கு விடப்பட்டிருந்த நிலையில் சுமார் 1 கோடி மதிப்பிலான அரசு இடத்தினை திருவள்ளூர் வட்டாட்சியர் வாசுதேவன் தலைமையில் நகராட்சி அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் கட்டிடங்களை இடிக்கும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் திருவள்ளூர் நகராட்சிக்கு சொந்தமான நகராட்சி பூங்காக்கள், நீர்நிலைகள் மற்றும் அரசு புறம்போக்கு இடங்கள் தனிநபர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்தால் அதனை கண்டறிந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி அரசு சொத்துக்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என திருவள்ளூர் வட்டாட்சியர் மற்றும் நகராட்சி நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆசினி, விவரங்களுக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.